2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முடிவெடுத்தோம். ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லை. அமையக்கூடிய புதிய அரசின் மூலமாக எத்தகைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தருவோம் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையில விளக்கி இருக்கிறோம். ஏமாறுறது ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம். 24 பங்கு கொண்ட தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கோம். அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அறிக்கையா இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம். அவ்வளவு பவரா இருக்கு ஐயா, இதை பத்தி நாம கொஞ்சம் விவரமா பேசிடுவோம். காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டு. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்த தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீட் தேர்வை கழக ஆட்சி அமைந்த தமிழ்நாட்டுக்கு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் சட்டமன்ற சட்டம் இயற்றப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எத்தனை பேர் ஏமாத்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய பாவம். கோழி மேல பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். 500 ரூபாய் சிலிண்டர் எப்படிங்க கொடுப்பீங்க? இன்னைக்கு எவ்வளவு வேலை சிலிண்டர்? 900 ரூபாய். 50% எப்படி குறை பண்ணி ஆயில் கம்பெனிஸ் இழுத்து மூடணும். 25 ரூபாய் பெட்ரோல் விலை நீங்க குறைச்சிடுவியா? நான் கேட்கறேன். உங்க ஆதரவுல கவர்மெண்ட் வந்தா கூட நீங்க குறைப்பீங்களா? பவர்ல இருந்த ஒரு கட்சி எப்படிங்க இப்படி அபத்தமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க? மோசடி இது. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக்கிட்டு கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கிறேன் சொல்றான். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தரம். கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களின் மீன்பிடி உரிமையை காப்போம், மீனவர்கள் நலனை காப்பதாக. அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருங்க. பார்க்க முடியலப்ப படத்தை. கச்சத்தீவு மீட்பு தாரவாத்து கொடுத்தது யாருங்க? முதல்ல இது காங்கிரஸ் திமுகவும் தானே. இவங்களே தூக்கி கொடுப்பாங்களாமா. அதை மீட்க அதிகாரம் இருந்தப்ப நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களாமா. இப்ப மத்தியில் அதிகாரம் இல்லைன்னது மீட்டு கொடுக்கறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்களாமா. நோய் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போக மாதிரி இது. என்ன மாநில உரிமைகளை மீட்டு காக்க போறேன்? தனியா வேலை குத்தா செஞ்சிருவானே சப்படிவன். 2004 பார்லிமெண்ட் தேர்தல் சரியா 20 ஆண்டுக்கு முன்னாடி திமுக அப்பையும் இதே சொல்றான், மாநில உரிமையை மீட்பேங்கிறேன். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியுற போல. திமுக கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெறுது. அன்றைக்கு காங்கிரஸே கருணாநிதியோட தயவுல தான் நடந்துச்சு. ஆனா என்ன பண்ணீங்க? ஐய வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். காவிரி உரிமையை மீட்கணும், மீட்டு கொடுங்க, மீட்டு கொடுத்துருப்பான். கச்சத்தீவை மீட்கணும், மீட்க வேலை செஞ்சிருப்பான். கல்வியை மாநில உரிமைக்குள்ள கொண்டு வந்திருப்பான். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அப்படி வெட்டின பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம். ஆனா கேட்டது என்ன? மாநில உரிமை அல்ல, அவர்களுக்கு வேண்டிய அமைச்சர் பதவி. எந்த பதவியை பெற்றால் அவர்கள் கொள்ளையடிக்க முடியும், அதில் தான் கவனமா இருந்தாங்க. உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டீங்களா? உண்மையை சொல்றா, யாருக்கு பிளான் பண்ண? இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். நம்ம வேணும்னா ஒரு பேர் வச்சிருவோமா? எம்ஜிஆர் வச்சிருவோமா? 21ல கொடுத்த வாக்குறுதி சந்தி சிரிக்குது. கல்வி கடன் ரத்து என்பது மிகப்பெரிய மோசடி. நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள். இல்லன்னு சொல்லுங்க. குறுந்தாடி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. எவ்வளவு பெரிய மோசடிங்க இது. தேசிய அளவுல இதை விரிவுபடுத்த போறாங்க. அவ்வளவுதான், அச்சு விட வேண்டிதான். ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆப்பண்டானே. சரி, இத பத்தி யார்ட்டையும் பேசாம சைலண்டா போயிட்டு வந்துருவோம். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வசூலிக்கப்படும் சுங்க கட்டண வசூல் ரத்து செய்யப்படும். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா?
என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து நம்ம போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ஜிஎஸ்டி சட்டத்துல திருத்தம் கொண்டு வரப்படும். இதுக்கு பேரு கேட்லாக்கா, எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ரெண்டு குத்துனே. மூணாவது குத்துனா குத்தவா? இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு போலும்பா, நானே நொந்து போய் கிடக்குறேன். என்னண்ணே இதுக்குன்னா மனசை தளர விடலாமா? உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கச்சோறும் வேணாம். என்னை விட்டுருங்கப்பா. ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல தமிழ் பயன்படுத்தப்படும். மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் முதல்ல தமிழ்நாடு அரசு அலுவலகங்களை தமிழை பயன்படுத்துங்க. ஒரு காவல்துறை கொடுக்க சம்மன்ல இருந்து கோர்ட் ஆர்டர்ல முதல்ல தமிழ் இல்ல. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். திருக்குறளை தேசிய நூலாக மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக 4 லட்சம் வரை வழங்கப்படும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். வேலை வேணாப்பா. தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். இந்தியாவுக்கு திரும்பி அகதிகள் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் மேலும் தாமதமில்லாமல் இந்திய குடியுரிமை அளிக்கப்படும். இந்தியாவில் வசிக்க விரும்பும் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். 33 வருஷமா வழங்காதவங்க அந்த ஈழத்தமிழர் என்ற போர்வையில தமிழர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு அறிக்கை. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும். நான் நம்ப மாட்டேப்பா. ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு 361 நீக்கப்படும். அட போயா. டம்மி ரவிங்கிற ஆளுநர் ரவி கிட்ட ஆளுநரை மடக்க முடியல, முடக்க முடியல. 21 மசோதாக்கள் கையெழுத்து போடாம உட்கார்ந்திருக்காரு. ஜலதோஷம் வந்தா ஆவி கூட புடிக்க தெரியாது. அந்த ஆள் புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. முதல்ல உங்க தேர்தல் வேட்பாளர் பட்டியல்ல அந்த 33 விழுக்காடு சாத்தியப்படுத்துவீங்களான்னு நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா வாயையும் 9 துவாரத்தையும் மூடிடுவாங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. வந்தா வந்து பைக்ல இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. ஒன்றிய அளவுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். யாரு நீயா? இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல குடிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநில அரசு நடத்துது. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே. அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். எடுத்த தெரிஞ்சிரும்ல தமிழ்நாட்டுல யார் யார் இது வரைக்கும் அமைச்சரா இருந்தா தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. டேய் செல்வம், வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராக. ஊடகத்துறை நண்பர்கள் அறிக்கையை முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. மத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக விழுந்த ஒவ்வொரு தமிழனோட ஓட்டம் இனிமேல் ஒரு தமிழனுக்காக மட்டும்தான் விழணும். அஹிம்சை இல்லை அசுரவாதத்தின் துவக்கம், அரைந்தால் இல்லை மறு கண்ணம் காட்டும் பழக்கம்.